ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதா ஜனாः. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். உண்மையிலே இனிமையான மாலை வணக்கம். சூடெல்லாம் குறைஞ்சி போயிருக்கு. பல நாள் கழித்து உங்களெல்லாம் பார்க்குறேன். சத்சங்கம் அப்படிங்கிறது எந்த மாதிரி? ஒரு சிஷ்யர் போய் கேட்டார் குருக்கிட்ட, சத்சங்கம் எந்த மாதிரி? குரு கேட்டார், நீ என்ன நினைக்கிற? அது சாப்பாடு மாதிரி அப்படின்னா. உடனே குரு சொன்னார், வெரி குட், சாப்பாடு மாதிரி சத்சங்கம் அப்படின்னு நீ நினச்சா நீ உண்மையிலே முன்னேறுற. ஆனால் அதே சத்சங்கம் உன்னுடைய சுவாசம் மாதிரி அப்படின்னு நினச்சா நீ ரியலைஸ்டு சோல் ஆகிடுவே அப்படின்னா. சாப்பாடு எத்தனை தடவை சாப்பிட்றோம்? நீங்கள், மற்றவங்க சில பேர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, டிவி ஓடிட்டே இருக்கும், இந்த சிப்ஸ் எடுத்து எத்தனை பேக்கெட் போச்சுன்னே தெரியாது. ஆனால் சுவாசம் தூங்குறப்ப கூட போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி மாறணும் அப்படின்னு அந்த குரு சொன்னதை ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனசை எப்போவுமே இந்த சத் விஷயங்கள், சத்சங்கம்னாக்கா உடனே சாதுக்களுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, என்ன சாமிஜி எப்படி இருக்கீங்க, பிபி எல்லாம் எப்படி இருக்குது, இது சத்சங்கம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது வேணுமா, நான் வேணால் மருந்து வாங்கி தரேன், பணம் மட்டும் நீங்கள் கொடுங்க, இந்த மாதிரி பேசுறது சத்சங்கம் கிடையாது. அங்கே போய் ஏதாவது சம்திங் விச் இஸ் எலிவேட்டிங் அஸ், நம்மளை மேலே தூக்கி விடணும். அந்த மாதிரி விஷயத்தை பேசினா யூ ஆர் யூட்டிலைசிங் யுவர் டைம் அண்ட் யூ ஆர் நாட் வேஸ்டிங் ஹிஸ் டைம். இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் நல்லது. ஸோ இந்த சத் சங்கத்துக்கு வந்திருக்கின்றவங்க எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். போன வகுப்பில் ராமகிருஷ்ணர் சொல்லிட்டு இருந்தார், நான் யார், நான் ஒன்றுமில்லை, எல்லாம் நீயே, இதை உணர்வது தான் ஞானம். அப்புறம் அவர் சொன்ன அந்த ஒரு பெங்காலி பாட்டு, சகலி தொமார் இச்சா இச்சாமையே தாரா துமி, அந்த மீனிங் அவர் சொன்னார். நீ வண்டியை, நான் வண்டி, நீ ஓட்டுபவள், நீ எப்படி நடத்துகிறாயோ அப்படி நடக்கிறேன், எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன், நான் ஒரு கருவி மட்டுமே அப்படிங்கிற கருத்தெல்லாம் பார்த்தோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் பின்னர் ராமகிருஷ்ணர் அங்கிருந்து புறப்பட்டு கேப்டன் விஸ்வநாதரின் வீட்டுக்கு சென்று விட்டு கேசவரின் வீடான கமலக்குடீர் சென்றார். அது வரைக்கும் நிற்கிறோம். கேப்டன் விஸ்வநாத் ஒரு பெரிய டிவோட்டி, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, குருதேவர் அவரே தேடி போய் பார்க்குற கருணை. இவங்கெல்லாம் கூப்பிடக்கூட இல்லை, குருதேவரே அவங்க வீட்டுக்கு வரார். அதில் ஒரு டிவோட்டி யதுமல்லிக் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஒரு நாள் பேசுகிறப்ப அவர் சொல்லுவார், டாக்கூர், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டில் பயங்கரமான வெள்ளைக்கார ஸ்மெல் அடிக்குது அப்படிம்பார். ரொம்ப நாளாக சத் விஷயங்கள் பேசவே இல்லை வீட்டில். அதனால் எல்லாம் அரசியல், பணம், பிஸ்னஸ் இதை பற்றி பேசி பேசி வேறு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் வரும். குருதேவர் இங்கே தானே வரார், கருணை கூர்ந்து. நான் ஹைதராபாத்தில் இருந்தப்போ ஒரு தடவை நம்முடைய அந்தமான் சென்டர், அங்கே ஒரு சாமிஜி, இப்போ அவர் சிகாகோவில் இருக்கார், அவர் அங்கே இன்சார்ஜாக இருந்தார்.
அவர் வந்து சுவாமி ரங்கநாதாஜி மகாராஜை இன்வைட் பண்ணார். ஒரு 1 வீக் ப்ரோக்ராம் 1997 மார்ச் மாதம் அது. ஸோ நாங்கள் போனோம், நானும் போனேன். அப்போது ஒரு நாள் நிக்கோபார் ஐலண்ட், அது அந்தமான்லேருந்து இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அது அந்தமான் வந்து நீங்கள் மேப்பில் வந்து நீங்கள் தேடணும். ஆனால் அங்கே போய் நீங்கள் கார் எடுத்துகிட்டு சுற்றினாக்கா அந்தமான் இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்னு தோணும். அவ்வளோ நீளம் அது பாட்டு போயிட்டே இருக்கு. அங்கேருந்து ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் வந்தாங்க, மோஸ்ட்லி பெங்காலிஸ். அவங்க வந்து இன்வைட் பண்ணாங்க, எங்கள் இடத்துக்கு நீங்கள் வரணும் சுவாமிஜி, நாங்கள் ஒரு சின்னதாக சமிதி வச்சுருக்கோம் அப்படின்னு. ஓகே அப்படின்னா ரங்கநாதாஜி. அடுத்த நாள் அவங்களே கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. மத்தியானம் 2 மணிக்கு கிளம்புறோம். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2 மணிக்கு நானும் போனேன். நான் இங்கே ஹைதராபாத்து சென்னை மாதிரி ஏதோ அரை மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா 4:30க்கு அவர் சாப்பிடுவார், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனால் அப்போ தான் அந்த நிக்கோபார் ஐலண்ட் அது தெரிஞ்சது. அது பாட்டு கார் போயிட்டே இருக்கு. அங்கே போய் சேர்றதுக்கே 1.25 மணி நேரம். அதுவும் இந்த சென்னை ரோடு மாதிரி இல்லை, டிராஃபிக்கே கிடையாது, சல்லுன்னு போகுது வண்டி. அப்படி போய் 1.25 மணி நேரம். அப்புறம் அங்கே போய் இறங்கி கொஞ்சம் இது இளநீ கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு அவங்க ஏதோ மாலை போட்டு அவங்க ஏதோ கொஞ்சம் பேசி அப்புறம் சாமிஜி பேசி எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறப்பவே 4:15. அப்புறம் வந்து சேர்றதுக்கு 5:15. அதுக்கப்புறம் டிஃபன் ரெடி பண்ணி அவசர அவசரமாக அன்றைக்கி ரங்கநாதாஜி மகாராஜ் சொன்னார், அதிகம் வேண்டாம், சும்மா கொஞ்சமாக கொடு, நைட்டு நல்லா சாப்பிட்லாம் அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து டிஃபன் சாப்பிட்றப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இவ்வளோ தூரம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப தூரம், உங்கள் ரொட்டீனே டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, நீங்கள் போகாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் சீயிங் ஹிஸ் ஹெல்த் கண்டிஷன், சேவக்கோட வேலை என்ன, நல்லா சாப்பிட வைக்கணும், நல்லா தூங்க வைக்கணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும், அதுக்காக நான் சொன்னேன். அப்போது ஒரு மகாராஜ் சொன்னார் ஒரு வார்த்தை, நோ, வென் டிவோட்டிஸ் ஆர் இன்வைட்டிங் we have to go and encourage them அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அவங்க நம்மளை வந்து இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்றாங்க, அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நாம் போனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது ஒரு புது பாடம் எனக்கு, கருணை, கம்பேஷன். குருதேவர் இங்கே விஸ்வநாதர் வீட்டுக்கு தானே போகிறார். கேப்டன் முடிச்சுட்டு கேசவர் வீட்டுக்கு போகிறார், அவரும் கூப்பிடல. விஸ்வநாதனை பார்த்துட்டு விஸ்வநாதனை பார்த்துட்டு ஜெகநாதனை பார்க்க வர்ற மாதிரி கேசவரை பார்க்க வர்ற. அவருடைய வீட்டுக்கு பேர், கேசவருடைய வீட்டுக்கு பேர் கமலக்கொட்டீர். கமலம்னாக்கா நான் முன்னாடியே சொன்னேன் தாமரை, கமலக்கொட்டீர் அப்படின்னாக்கா தாமரை நிலையம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஏன் அந்த பேர் அப்படின்னாக்கா, எத்தனையோ பூக்கள் இருக்குது, ஆனால் இந்த தாமரைக்கு மட்டும் நம்முடைய ஹிந்து தர்மத்தில் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன். இப்போ ஒரு பையனே ஒரு பொண்ணை விரும்புகிறான்னாக்கா, என்னுடைய இதய தாமரையில் நீ தான் இருக்க, என்னுடைய இதய மல்லிகையில் நீ இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா, என்னுடைய அல்லியில் நீ இருக்கேன்னு சொல்லுவாங்களே, வேறு யாரோ அள்ளிட்டு போயிடுவாங்க. இதய தாமரையில் ஸோ தாமரை இஸ் சம்திங் சிக்னிஃபிகண்ட். ஏன்னாக்கா யோக சாஸ்திரத்தில் வந்து நம்முடைய முதுகு தண்டு வடத்தில் வந்து 6 சக்கரங்கள் இருக்குது. அது மலர்றப்போ இந்த மாதிரி தாமரை மாதிரி மலரும். சகசிராரம் வந்து 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் தாமரைக்கு ஒரு தனி சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் உடம்பின் பல பாகங்களுக்கு ராமருக்கு ஒரு பேர் கமலலோச்சனை அப்படின்னு. ராமருடைய கண்டு வந்து அப்படி இருக்குமா, அப்படி நல்ல கமலன்னாக அந்த தாமரை இதழ் மாதிரி அப்படி நல்லா விரிஞ்சு வந்திருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கமலலோச்சனை, முக கமலம், கரகமலம், பாத கமலம் இல்லையா, கோயிலுக்கு போய் பாத கமலத்தில் உன்னுடைய பாத கமலத்தில் நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், எல்லாமே கமலம்தான். ஸோ அந்த கமலங்கிறது ரொம்ப சிறப்பானது. இங்கே கமலக்கொட்டி அப்படின்னாக்கா இதய கமலம். இதய கமலத்தில் யார் இருப்பாங்க? யாருமே இல்லை. நமக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க.
ஆனால் இந்த ஜென்மாவில் யார் நமக்கு பிடிச்சவங்களோ அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. போன ஜென்மாவில் யார் இருந்தாங்க நமக்கு தெரியாது. அடுத்த ஜென்மாவில் யார் இருப்பாங்க தெரியாது. ஆனால் நிரந்தரமாக ஒருத்தர் இருக்கிறார். ஹிருதய கமல மத்தியே ராஜிதம் நிர்விகல்பம் அப்படின்னு அபேதானந்த சுவாமி பாடுவார் ராமகிருஷ்ணன் மேலே. என்னுடைய இதய கமலத்தில் நீ தான் இருக்க பிரபு அப்படி. ரீடர்ஸ் டைஜஸ்டில் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஒரு ஜோக் படித்தேன். ஒரு 45-48 வயசு ஜென்டில்மேன் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. உடனே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. அந்த ஒய்ஃபுக்கு வந்து எப்போவுமே ஹஸ்பண்டோடைய பிஹேவியரில் கொஞ்சம் டவுட். கொஞ்சம் பணக்காரங்க, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி போவாங்க இல்லையா, எப்போவுமே ஒரு டவுட். இப்போ திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்த உடனே போய் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டார் டாக்டர். ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒய்ஃப் வெயிட் பண்ணுறா. டாக்டர் வந்தார் வெளியில், சக்ஸஸ்ஃபுல், கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் போய் பேசலாம் அப்படின்னு உடனே அந்த ஒய்ஃப் பார்க்க, டாக்டர் ஒரு பர்சனல் கொஸ்டின் அப்படின்னார். என்னம்மா, நீங்கள் இதயத்தை ஓப்பன் பண்ணப்போ என்னை தவிர வேறு யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். இருக்க முடியுமா ஃபிசிக்கலாக? ஸோ ஆனால் அந்த இதய கமலம்னாக்க இந்த நாட் ஃபிசிக்கல் ஹார்ட். ரமண மகரிஷி சொல்லுவ, இந்த சென்டரில் வந்து ஒரு போர்ஷன் இருக்குது, அது வந்து இதய வெளி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு ஜோதி இருக்குது. அங்குஷ்ட மாத்திரம் புருஷா அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த ஜோதி தான் அந்த இதய கமலத்தில் இருக்கிறார். அதுக்காக தான் இதய கமலம் அப்படின்னாக்கா இறைவன் வசிக்கும் ஆலயம் அப்படின்னு அர்த்தம். வீட்டுக்கே அந்த பேர் வச்சுருக்கிறான்னாக்கா அந்த வீட்டில் வந்து கடவுள் இருக்கிறார், கடவுளுடைய ஆலயம் அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ உயர்ந்த மீனிங் அது. சில பேருடைய பேரை படித்தாலே நமக்கு வந்து ஒரு ஹையர் தாட் வரணும். அந்த மாதிரியெல்லாம் பேர் வைக்கணும். யாரோ ஒருத்தர் சொன்னார், ஒரு ஆள் இந்த கடவுளை நம்பாதவன், கொஞ்சம் தப்பு இப்பெல்லாம் பண்ணி கொஞ்சம் பணக்காரனாக இருக்கான், 4 பசங்க, என்னென்னமோ பேர் வச்சுருக்கான், வாயில் நுழையாத பேரெல்லாம். இப்போல்லாம் என்ன இன்டர்நெட்டை பார்த்துட்டு மீனிங் தெரியாத பேரெல்லாம் வச்சிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தா வாழ்க்கை வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் இல்லையா. அந்த பாடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் பக்குவம் அந்த நேரத்தில் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னாராம், ஏதாவது ஒரு சாமி பேர் வை, அப்போ தான் நீ போகிறப்ப அந்த பையனை கூப்பிட்டா அட்லீஸ்ட் புண்ணியமாவது கிடைக்கும் அப்படி சொன்ன உடனே அப்போ தான் ஒரு பையன் பிறக்கிறான். அவனுக்கு நாராயணன் அப்படின்னு பேர் வச்சா, நல்ல பேர். உடனே ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன், இவர் நாராயணன் பேர் வச்சுருக்கேன், எனக்கு ஏதாவது போகிற மாதிரி ஒரு சிக்னல் வந்தால் நீ வந்து பசங்க பேரெல்லாம் கேட்டுகிட்டே வரணும், உயிர் போகிற நேரத்தில் இந்த பையனுடைய பேரை கேட்கணும், திருப்பி திருப்பி கேட்கணும், நான் அதை சொல்லிகிட்டே போவேன். நல்ல பிளான் இல்லையா, வெரி ரேஷனல் பிளான். ஓகே. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, கொஞ்சம் வருஷம் போச்சு, அதே மாதிரி உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஃப்ரெண்டு வந்துட்டார், பார்த்தாலே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ முதல் பையனை கூப்பிட்டு, இவன் பேர் என்ன, ஏதோ ஒரு பேர் அனீஷ். இப்போ அனீஸ்வர்னு கூட பேர், ஈஸ்வரனே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி பேர் அனீஸ்வர். 2வது பையன் அது ஏதோ ஒரு பேர், 3வது பையன் ஏதோ ஒரு பேர், 4வது பையன் ஏதோ ஒரு பேர், எல்லாம் சொல்லி முடித்தான். எதுவுமே கடவுளோட சம்மந்தம் இல்லை. கடைசி பையன் வந்து நிற்கிறான், அந்த நாராயணன். இவன் பேரை சொல்லு அப்படிங்கிறப்ப இதான் கர்ம வினை அப்படிங்கிறது. நாராயணன் சொல்லியிருக்க வேண்டியது தானே, இவன் தான் என் செல்லம் கடைக்குட்டி அப்படின்னா கிளம்பி போயிட்டார். நாராயணன் வரவே இல்லை. அதனால தான் ஒரு ஆழ்வார் கூட பாடுவார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். கான்ஷியஸாக நீங்கள் இருக்கிறப்பவே கடவுள் பேரை சொல்ல ஆரம்பிக்கணும், அப்போ தான் கடைசி நேரத்தில் ஞாபகம் வரும், உங்களுடைய முயற்சி இல்லாமையே. அப்பர் சுவாமிகளே வர பாடுவாங்க இல்லையா, நான் மறக்கினும் நான் சொல்லுமே நமசிவாயவை அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த சப்கான்ஷியஸ் லெவல் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பெயர்கள் அவசியம். அதை அப்பப்போ நினச்சிட்டே இருக்கணும். ஜபம் பண்ணுறது அதுக்கு தான். குருதேவர் சொல்லியிருக்காங்க, 108 பண்ணிட்டு எப்படா முடியும். அது ஒருத்தர் வந்து ஜபம் பண்ணுறார், இந்த இங்கே இல்லை மயிலாப்பூர் இல்லை, அங்கே தட்சிணேஸ்வரத்தில் பார்த்தேன். அவர் கையையே பார்த்துட்ருக்கார், எப்போ முடியும் இந்த 108 அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட்டு மாதிரி இருக்கு அவர்.
108 பண்ணுறதுக்கு அப்படியே விரலையை பார்த்துட்டு இருக்கார். எங்கே அதாவது கவுண்டிங் விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பலன் கிடைக்கும்? யானை பசிக்கு சோளப்பொரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பண்ணாக்கா நமக்கு நன்மை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் அதை வந்து இறைவனோட கனெக்ட் பண்ணால் நமக்கு நன்மை. ஒரு அறிஞர் சொல்லுவார், எப்படி மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிஞர் சொல்கிறார், 100 ஆண்டு வாழ்பவன் போல வேலை செய். பணம் சம்பாதிக்கிறப்ப எனக்கு சாவே கிடையாது அந்த மாதிரி நினச்சிட்டு வேலை செய்யணும். நாளைக்கே இறந்து விடுபவன் போல தியானம் செய்ய. சாமிஜி அதை சொல்லுவார். யாரோ ஒரு சிஷ்யர் போய் கேட்டார், எப்படி மெடிடேஷன் பண்ணணும் சாமிஜி அப்படின்னப்போ, யமதர்மராஜன் உன்னுடைய குடுமையை பிடிச்சிட்ருக்கான் எழுதிட்டு போகிறதுக்கு, இதை மனசில் வச்சுட்டு தியானம் பண்ண முடியும். ஏன் இப்படி? அப்போ தான் மனசில் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வராது இல்லையா? இப்போ நம்ம உட்கார்ந்தா, அதுவும் முக்கியமாக ஜெபம் பண்ண உட்கார்றப்ப தான் 1000 இல்லை 10,000 தாட்ஸ் வருது நமக்கு இல்லையா? அப்போ தான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணோமா இல்லையா, அந்த ஃபேன் ஓடிட்டு இருந்தது போய் பார்த்துட்டு வந்துடலாமா, இந்த மாதிரி எண்ணம்லாம் வருது. ஏன்னாக்கா அத்தனை மூட்டைகள் அங்கே இருக்குது. அதனால தான் இவர் சொல்கிறார், ஹீ இஸ் ரெடி டு டேக் யூ அவே மிஸ்டர் யமதர்மராஜா. யமம் அப்படின்னாலே பேலன்சிங் ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். அவர் தான் உலகத்தை பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறார். யம ராஜயோகத்தில் யம அப்படி வரும். அவர் பிடிச்சிட்ருக்கிறார். அதை மனசில் நினச்சிட்டு மெடிடேஷன் பண்ணாக்க அன்னெசரி தாட்ஸ் வில் பி வார்ட் ஆஃப். உங்களுக்கே தெரியாமல் நல்லா டீப்பாக ஜெபம் பண்ணலாம். இது அந்த அறிஞர் சொல்கிறது. ஸோ இறைவனுடைய ஆலயம் இதய கமலம். அந்த கமலக்குடியிருக்கு வந்தபோது மாலை 5 மணி இருக்கும். அப்போ வாட்செல்லாம் கிடையாது. கேசவர் உள்ளே இருந்தார். அவருக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது, குருதேவர் வந்திருக்காருன்னு சொல்லி யாரோ போய் சொல்கிறாங்க. உடனே அவர் உள்ளே இருந்து கேசவர் சட்டை அணிந்து தோளில் துண்டும் போட்டுக்கொண்டு வந்து குருதேவரை வணங்கினார். எவ்வளோ கவனிக்கிறார் மகேந்திரனார் பாருங்கள். சட்டையை போட்டுக்கொண்டு துண்டு, இந்த மாதிரி துண்டு, இது பெங்காலிஸோடைய ஒரு ஸ்டைல். அது வெளியில் எங்கேயாவது போகிறப்ப நல்லா டிப்டாப்பாக போவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தாக்க ஒரு துண்டை கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டைல் இந்த மாதிரி. வெளியில் போகிறப்ப அந்த பந்தா காட்டணும், அந்த டிசிப்ளின் காட்டணும், அந்த மாதிரி. ஸோ தோளில் துண்டும் போட்டுக்கொண்டு வந்து குருதேவரை வணங்கினார். இது வணங்குறது வந்து பிராமோ சமாஜ் கல்ச்சரில் கிடையாது. ஆனால் கேசவருக்கு குருதேவரை சந்தித்து அவர்கிட்ட பேசின கொஞ்ச நாள்லேயே இவர் சாதாரண மனிதர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதுலேருந்து அவரே சொல்லாமையே வணங்க ஆரம்பித்தார். ஸோ வணங்கினார். எங்கே போகிறார்? நோயுற்று இருந்த தன் நண்பரான காளிநாத வசுவை காண்பதற்காக அவர் புறப்பட்டு கொண்டிருந்தார். அந்த வசுக்கள் அப்படி சொல்லுவாங்க. அது அந்த ஒரு பரம்பரை. அவங்க பெங்காலி வந்து பசு அப்படிம்பாங்க, வாவை வந்து பா அப்படிம்பாங்க, யாவை வந்து ஜா அப்படிம்பாங்க, யமுனாவை வந்து ஜமுனா அப்படிம்பாங்க. ஸோ பசுவை காண்பதற்காக புறப்பட்டு கொண்டிருந்தார். குருதேவர் வந்திருப்பதால் அங்கே போவது முடியாமல் போயிற்று. ஏன்னா ஏதாவது ஒருத்தரை தான் வந்து நாம் என்டர்டெயின் பண்ண முடியும். இப்போ குருதேவரை வீடு தேடி வந்திருக்கிறப்போ திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அங்கே போய் சும்மா போய் வியாதியை பற்றி பேசிட்டு வர போகிறோம். இங்கே வந்து பவரூபத்திலேருந்து விடுதலையை பற்றி பேச போகிறோம். ஸோ திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இது கூட இந்த மகேந்திரநாத் எழுதுகிறார். ஏன்னாக்கா நம்மக்கிட்ட கூட சில டிவோட்டிஸ் வந்து சொல்லுவாங்க. நான் டி நகர் வந்தப்போ அடிக்கடி இது நடக்கும். ரெகுலராக அந்த கீதா கிளாஸுக்கு வருவாங்க சில டிவோட்டிஸ். சில சமயம் ஒரு வாரம் வரமாட்டாங்க. அடுத்த வாரம் வர்றப்ப நான் கேட்குறது, எங்கே போன வாரம் காணுமே? எல்லாம் ரெடி சாமிஜி, கிளம்புறேன், ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. இப்போ கெஸ்ட்டு முக்கியமாக, கீதா முக்கியமாக, இந்த ஜியா அந்த ஜியா ரெண்டுமே ஜி தான் இல்லை? அது சொல்கிறது, கெஸ்ட்டு வந்துட்டேன்னா அவரையும் அழைச்சிட்டு இங்கே வாங்க, ஒரு புண்ணியமாவது கிடைக்கும் உங்களுக்கு. அங்கே உட்காந்து என்ன விஷயத்தை பேச போகிறீங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி சாமிஜி கீதா எடுத்துருப்பார், நான் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த கீதையை எடுக்க போகிறீங்க? வந்து போன குப்பைகளை பற்றி தான் பேச போகிறோம். அவரையும் அழைச்சிட்டு வாங்க, இன்ட்ரடியூஸ் சம்திங் கிரேட் அப்படி சொன்னேன். அவங்களுக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கொண்டு வாங்க, யாருக்கு தெரியும் எந்த
விறகு எப்போ பற்றிக்கும் நமக்கு தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாம் நினச்சிட்ருக்கோம் அவளும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவங்களும் நிறைய பேர் துடிச்சிட்ருக்காங்க வெளியில் சொல்ல தெரியாமல். ஸோ எந்த வீட்டில் நீங்கள் வந்து விளக்கேற்றி வைக்க போகிறீங்க உங்களுக்கே தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டெல்லாம் சொல்லுங்கள், நல்ல விஷயம் நடக்குது வந்து கேளு, பிடிக்கலன்னா அப்புறம் நின்றுக்கோ, சொல்லி பாருங்கள், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், அவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். ஸோ இங்கே அதை தான் சொல்கிறார், குருதேவர் வந்திருப்பதால் அந்த காளிநாத வசுவை காண்பது முடியாமல் போயிற்று. இதை சொல்லிட்டு அப்புறம் வரார். கேசவரை கண்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை, அதோடு பத்திரிகையும் நடத்தியாக வேண்டும். தட்சிணேஸ்வரம் வருவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால் உங்களை பார்க்க நானே வந்து விட்டேன். இவருக்கு ஏகப்பட்ட வேலை. ஏன் வேலை அப்படின்னாக்கா கிருஷ்ணர் சொல்லுவார், ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே அப்படின்னு. உங்களுடைய ஸ்வபாவம் எப்படியோ அந்த மாதிரி தான் உங்கள் வேலைகள், உங்கள் வாழ்க்கை எல்லாமே அமையும். கேசவருக்கு வந்து ராஜச குணம். நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் பண்ணுறதுலேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். டிப்டாப்பாக பண்ணிட்டு வராங்கனாக்கா ராஜச குணம் இருக்குதுன்னு அர்த்தம். கந்தெல்லாம் போட்டு பக்கத்துலேயே போக முடியாது அந்த மாதிரி இருந்தாக்கா அது தாமச குணம். நீட்டாக இருக்குது பட் நாட் வெரி காஸ்ட்லி, நாட் ஆடம்பரம் அப்படின்னாக்கா அது சத்துவ குணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உள்ளே என்ன இருக்கோ அது வெளியில் வெளிப்படும். இவர் ராஜச குணமாக இருக்கிறார். அதனால தான் ஏகப்பட்ட வேலை, பத்திரிகை வேற நடத்தணும். இதெல்லாம் வந்து ராஜகுணத்தினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் உங்களை பார்க்க நானே வந்து விட்டேன். சாஸ்திரத்தில் 2 நியாயம் சொல்லுவாங்க, மர்க்கட நியாயா, மார்ஜார நியாயா அப்படின்னு. மர்க்கடம்னாக்க குரங்கு, மார்ஜாரம்னாக்கா பூனை. இந்த 2 பக்தர்கள் இந்த 2 கேட்டகரியில் அடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும் சாஸ்திரம். மர்க்கடம்னாக்க குரங்கு குட்டி எப்போவுமே அம்மாவை கெட்டியாக பிடிச்சிக்கும், அம்மாவை கூப்பிடாது, கெட்டியாக பிடிச்சிருக்கும். அம்மா எங்கெங்கே தாவுதோ இதுவும் கூடவே போயிட்டுருக்கும். இது ஒரு வகையான பக்தர்கள், கடவுளை இறுக்கி பிடிச்சிருப்பாங்க. இன்னொரு குரூப் என்ன, மார்ஜாரம்னாக்கா இந்த பூனைக்குட்டி, அதுக்கு அம்மாவை பிடிக்க தெரியாது. எங்கேயாவது பிடிக்கலைனாக்கா அங்கேருந்து மியாவு மியாவுன்னு கத்தும். அம்மா எங்கே போயிருந்தாலும் வந்து அதை தூக்கிட்டு போகும். அம்மா எங்கே வைக்குதோ அங்கே அது இருக்கும். ஸோ இது இன்னொரு டைப் ஆஃப் டிவோட்டீஸ் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இங்கே ராமகிருஷ்ணர் வந்து தானே பார்க்க வரார். ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்லுவார் இல்லையா, வரப்பு மேலே அப்பா நடந்து போகிறார். சின்ன பையன், ஒரு 4 வயசு பையன் அவருடைய கையை பிடிச்சிட்டு போகிறான். அது சில சமயம் வேடிக்கை பார்த்துட்டு கையை விட்டாலும் விட்டுருவான். ஆனால் யாருடைய எந்த குழந்தையோட கையை வந்து அப்பா பிடிச்சிட்டு இருக்கிறாரோ அவர் விடவே மாட்டார். அந்த குழந்தைக்கு தவறே கிடையாது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். ஸோ இவரே வந்து பார்க்குறானாக்க குருதேவரே இவங்களுடைய பொறுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நானே பார்க்க வந்து விட்டேன் அதை சொல்லிட்டு சொல்கிறார், நீங்கள் உடல் நலம் இல்லாமல் இருப்பதை கேள்விப்பட்டதும் காளி தேவிக்கு இளநீரும் சர்க்கரையும் படைப்பதாக வேண்டிக் கொண்டேன். இது கல்கத்தாவில் இருக்கக்கூடிய, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷன். காளிக்கு வந்து இளநீர், அங்கே நம்ம சாரதா தேவிக்கு கூட இளநியை வந்து டெய்லி இந்த சம்மர் சீசனில் ஆஃபர் பண்ணுவாங்க. நானே ஒரு தடவை எனக்கு அந்த பூஜாரி மாதிரி ஒரு நாள் கொடுத்தார், ஏய் சாப்பிட்டு போ அப்படின்னு. குடித்தா அவ்வளவு இனிப்பு, என்னால் நம்பவே முடியல. நான் கூட நினச்சேன் அம்மாவுடைய அருளோ என்னமோ நமக்கு கிடச்சிருக்கோ என்னமோ சொல்லி ரொம்ப இனிப்பாக இருக்குது. எப்படி மகாராஜனாக்கா அதில் சர்க்கரை போட்டு தான் ஆஃபர் பண்ணுவோம் அப்படின்னார். ஓ அதனால தான் இனிப்பாக, அம்மாவுடைய கருணை இல்லையா அப்படின்னு சும்மா வேடிக்கை பேசினேன். அது எப்போவுமே இருக்குது. ஸோ அங்கே சர்க்கரை வந்து அதில் போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் நான் கேட்டேன், எதுக்கு சர்க்கரை போடுறீங்க அப்படின்னு. சில பேருக்கு இளநீர் அப்படியே சாப்பிட்டாக்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், சர்க்கரையை போட்டால் வராது அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. சர்க்கரை போட்டு இனிமேல் சாப்பிடுங்க, இளநீர் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இது ஒரு வேண்டுதல். அங்கே எப்படி தமிழ்நாட்டில் திருப்பதிக்கு வந்து முடியை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, பழனிக்கு காவடி எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அழகு குத்திப்பாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இதில் என்னன்னாக்கா என்னென்னமோ செய்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கோம். இது எல்லாம் வந்து பரிகாரம் தான் இல்லையா.
நம்ம செஞ்ச தப்புக்கு படுற கஷ்டத்துக்கு பரிகாரம் தான் இதெல்லாம். இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல பாருங்கள். இது எப்படின்னாக்க, ஒரு பையன் எப்படி எப்படி பிட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல விதமாக யோசனை பண்ணுறான். மூளையை அதில் செலவு பண்ணுறான். அதுக்கு அதே மூளையை படிக்கிறதுல செலவு பண்ணால் லைஃப் லாங் அந்த நாலேஜ் இருக்கும் இல்லையா? அந்த யோசனை வரல பாருங்கள். அந்த மாதிரி இது பரிகாரத்தை தேடாதீங்க. நம்முடைய 12வது பிரசிடென்ட் ஸ்ரீமத் சுவாமி புத்திசாஞ்சி மகாராஜ் இருந்தப்போ ஒரு டிவோட்டி, முன்னாடியே ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன், ஒரு டிவோட்டி நமஸ்காரம் பண்ணிவிட்டு, மகாராஜ் நான் ரெகுலராக அமுதமொழிகள் படிக்கிறேன். அப்படியா, வெரி குட், டெய்லி படி. அதில் ஒரே ஒரு டவுட்டு எனக்கு. என்ன டவுட்டு அப்படின்னா, இவருக்கு சந்தோஷம், அமுதமொழிகள் படிச்சுட்டு டவுட் கேட்க வர்றாங்கனாக்கா நல்ல சாதகர் அப்படின்னு நினச்சிட்டு, என்ன டவுட் அப்படின்னாக்கா, இல்லை அதில் குருதேவர் 2-3 இடத்துல சொல்கிறார், சாதகர்கள் சாதனை செய்கிறவங்க இந்த ஸ்ராத்தம் நடக்கிற வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டாக்கா இந்த சாதனை செய்யக்கூடிய பலன் போயிடும் அப்படின்னு குருதேவர் சொல்கிறாரே. அது எப்படி? இப்போ நம்முடைய சொந்தக்காரங்க யாராவது செத்து போயிட்டாக்கா போய் தான் தீரணும் இல்லையா? போகாமல் இருந்தாக்கா லிஸ்ட்டு கிழிஞ்சிரும். என்ன பண்ணுறது அங்கே போகிறது அப்படின்னு. அப்போ புத்திசாந்த மாதிரி ரொம்ப வேடிக்கையாக சிரிச்சுட்டே சொன்னாராம், சரி 3 வால்யூம் அமுதமொழிகளில் குருதேவர் ஸ்ராதத்தை பற்றி தான் பேசியிருக்காரா, வேறு நல்ல விஷயம் எதுவுமே பேசலையா? நீ இதை போய் முக்கியமாக கேட்குற? எத்தனை இடத்துல சொல்கிறார், கலியுகத்தில் உண்மை பேசுவது தவம், அதை பற்றி நீ கேட்டிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை பற்றி பேச்சே இல்லை. ஏன்? வி ஆர் கிளியர், பேச முடியாது அப்படின்னு இல்லையா? ஒரு பையன் சொல்கிறான், புது வருஷத்துலேருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அப்படியா, வெரி குட், ஆனால் எந்த புது வருஷமும் சொல்ல மாட்டேன். இது ஒரு தீர்மானம். அது ஸோ அந்த மாதிரி இந்த வேண்டிக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான். செஞ்ச தப்புக்காக குருதேவ் கூட சொல்லுவார், நீ செஞ்ச தப்புக்காக மனமறிந்து பிரார்த்தனை செஞ்சா, போய் அழுதா அந்த பாவம் குறையும். அதை முடிச்சுட்டு இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் இதையும் சொல்லிட்டு வா அப்படிம்பார். யாரோ ஒரு டிவோட்டி ஒரு நாள் அழறார் குருதேவர்கிட்ட, என்னென்னமோ பாவெல்லாம் பண்ணியிருக்கேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற. போடா, நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட விழற, போ, ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த கம்பேஷன், கருணை இருக்கு இல்லையா, அவன் கூப்பிட்டு, போ, கங்கை அங்கே ஓடுறா, கங்கை அம்மா கிட்ட போய் சொல்லு, இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு. அந்த தண்ணி எடுத்து குடி, தலையில் தெளிச்சிக்கோ. அப்புறம் மறுபடியும் அந்த அம்மா கிட்ட வாக்கு கொடு, இனிமேல் நான் இந்த தப்பு பண்ணாமல் இருப்பேன், நான் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீ அருள் புரியணும் இல்லையா? நாமளே அகங்காரத்தோடு நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றே ஒரு அடி விழும். ஒருத்தன் பிள்ளையார்கிட்ட போய் வேண்டிக்கிறான், அப்பா பிள்ளையாரப்பா, இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள், இன்றைக்கி நான் யார்கிட்டையும் கோச்சிக்க மாட்டேன், கோச்சிக்க கூடாது அப்படிங்கிறப்ப ஒருத்தன் இடிச்சிட்டு போயிட்டான். டாக்குன்னு பார்த்து, ஏண்டா சாமி கும்பிட்டுட்ருக்கேன், கண்ணு தெரியல, இடிக்கிற, ஓ சாரி சார் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். உடனே மறுபடி கண்ணு மூடிட்டு, பிள்ளையாரப்பா இன்றைக்கி நான் யார்கிட்டையும் கோச்சிக்கக்கூடாதுன்னு பிள்ளையார் பேசினா, ஆடப்பா இப்போ தான் டெஸ்ட்டு வச்சேன், தோற்று போயிட்டேடா அப்படின்னா. லைக் தட் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு சாது சொன்னது, எப்போ நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களோ இயற்கை பார்த்துக்கிட்டே இருக்குது. உடனே ஒரு டெஸ்ட்டு வைப்பா. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் டெஸ்ட் வைக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா? எதுக்காக வைக்கிறாங்கனாக்கா, குழந்தைங்க மேலே கோவமா அவங்கள இன்னும் மோட்டிவேட் பண்ணி இன்னும் சிறப்பாக கொண்டு வரணும், அதுக்காக இல்லையா? அதை போல் நீங்கள் நினச்சிப்பீங்க காலையில் இன்றைக்கி யார்கிட்டையும் கோச்சிக்கக்கூடாது, அன்றைக்கி பாருங்கள் எழுதி வச்ச மாதிரி கோச்சிக்கிற மாதிரியே நடக்கும். ஜெயிக்கிறது தோக்குறது உங்கள் கையில். சாதாரணமாக இருந்தாக்கா டெஸ்ட்டு வர்றது கூட உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கும், கோச்சிட்டு மறந்துடுவீங்க. அன்றைக்கி தீர்மானம் எடுத்த அன்றைக்கி ஒரு டெஸ்ட் அன்றைக்கி தான் ஞாபகம் வச்சு, நைட்டு தூங்குறப்போ ஒரு வருத்தம் வேறு இல்லை, 5 பேர்கிட்ட நீங்கள் கோச்சிக்கிட்டேன். முந்தின நாள் 10 பேர்கிட்ட கோச்சிருப்பீங்க, அதை பற்றி கவலையே இல்லை, எனக்கு தீர்மானம் கிடையாது. ஸோ இந்த வேண்டுதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கம்தான். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்வார்,
சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு சொல்லுவார். ஆர்த்த அப்படின்னாக்க கஷ்டப்படுறவங்க என்கிட்ட வந்து கும்பிடுவாங்க. அர்த்தார்த்தினாக்கா பணங்காசு வேணும்னு விரும்புகிறவங்க என்கிட்ட வருவாங்க. ஞானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்கிட்ட வருவாங்க. ஞானம் அடைஞ்சவங்க ஞானிகள் அவங்களும் என்கிட்ட கூப்பிடுவாங்க. இந்த 4 விதமான பக்தர்கள் இருக்காங்க உலகத்தில். இதில் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது வந்து ஆர்த்த பக்தனாக்கா நம்ம எல்லாரையுமே அதில் போடலாம். கஷ்டப்படாதவங்க யார் இருக்கீங்க? கை தூக்குங்க. ஒரு கை கூட மறந்து மேலே போகல பாருங்க, இல்லை? ஸோ வி ஆர் ஆல் ஆர்த்த பக்தாஸ். ஸோ கடவுள்கிட்ட சொல்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு கிருஷ்ணரே சொல்கிறார். ஏன்னாக்கா நம்முடைய கஷ்டத்தை அங்கே போய் கொட்டினாக்கா சீக்கிரமே அதுக்கு நிவாரணம் கிடைக்கும். இது கிருஷ்ணன் சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வேண்டிக்கிறது நல்லது தான். பட் அதை விட முக்கியம், வேண்டிக்கிறத விட உண்மையாக நேர்மையாக இருக்கணும். இதை ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்தாக்கா கடவுள் உங்களை தேடி வருவார். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் தான் எம்டி கிட்ட போய் ஓனர்கிட்ட போய் சல்யூட் அடிக்கணும், இல்லையா? என்னமோ அப்துல் கலாம் ஒரு இடத்துல சொல்லுவார், இஃப் யூ சல்யூட் யுவர் ஜாப் யூ நீட் நாட் சல்யூட் எனிபடி, இஃப் யூ பொல்யூட் யுவர் ஜாப் யூ ஹாவ் டு சல்யூட் எவ்ரிபடி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கேயோ படித்தேன், இல்லையா? எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருந்தாக்கா மேனேஜரை உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அந்த பையன் அப்படி பண்ண மாட்டான், எனக்கு தெரியும் அப்படிமா சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி ஸோ உண்மையாக நேர்மையாக இருக்க கற்றுக்கிட்டாக்கா நீங்கள் போய் முடியை கொடுக்க வேண்டாம், நகத்தை கொடுக்க வேண்டாம், தங்கத்தை கொடுக்க வேண்டாம், ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீங்களே தங்கமாக ஆகிடுவீங்க. ஸோ உண்மை நேர்மை தான் கடவுள் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது. இதை மனசில் வச்சுக்கிங்க, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே வேண்டுகிறார், இளநீரும் சர்க்கரையும் படைப்பதாக வேண்டிக் கொண்டேன். அம்மா காளிகிட்ட சொல்கிறார், கேசவருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் கல்கத்தாவுக்கு போகும்போது யாரோடு பேசுவேன் என்று அவளிடம் முறையிட்டேன். ஏன் அப்படி கேட்டார்னாக்கா, நமக்கே வந்து இப்போ ஒரு நம்முடைய ஸ்டேட்டஸ்லேருந்து நம்ம பார்க்குறப்ப கூட மனசு ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் கேட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறப்ப இந்த சில்லி மேட்டர்ஸ் யாராவது வந்து பேசினா அவங்களால தாங்க முடியாது. நல்லா கவனித்து பாருங்கள். மைண்ட் வந்து வில் நாட் அக்செப்ட் தட். சரி சரி போ இதெல்லாம் போய் என்கிட்ட பேசிட்டு அப்படிம்பிங்க, ஒரு எரிச்சல் வரும். தட் மீன்ஸ் யுவர் லெவல் ஆஃப் திங்கிங் இஸ் டிஃப்ரெண்ட், யூ ஆர் க்ரோயிங். கீழே இருக்கிறவங்க வந்து கீழ் விஷயங்களே பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். அது என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அது நதி முழுக்க தண்ணி ஓடினாலும் நாய்க்கு வந்து நக்கி தான் கொடுக்கணும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பேர் வந்து அந்த லெவலில் தான் இருப்பாங்க. தே cannot கம் டு யுவர் லெவல். அந்த மாதிரி ஜனங்களோட பேசுகிறப்போ உங்களால் தாங்க முடியாது. அதை போல் ராமகிருஷ்ணனுடைய மனசு வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்குது. அங்கே போய் உலக விஷயங்கள் பேசின ஒரு இடத்துல சொல்லுவேன், மதுரநாத் வந்து ராமகிருஷ்ணன் அழைச்சிக்கிட்டு இந்த இவரை பார்க்க போயிருக்கார், ரவீந்திரநாத்தோடைய அப்பா தேவேந்திரநாத். அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ், மதுரநாத்தும் தேவேந்திரநாத்தும். ரொம்ப நாள் கழித்து போயிருக்காங்க. அவர் நிறைய மெடிடேஷன்லாம் பண்ணுறார் அப்படின்னு கேள்விப்பட்டு பார்க்க போயிருக்காங்க. போன உடனே இவர் பெரிய பிஸ்னஸ்மேன் மதுரநாத். அவர் வந்து பெயர் புகழில் ஆசை எக்கச்சக்கம் அவருக்கு. சும்மா மெடிடேஷன் பண்ணுறாரே ஒழிய மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக கூட பெயர் புகழை எதிர்பார்க்குறவர் தேவேந்திரநாத். ஸோ 2 பேரும் உட்காந்து பழைய கதையெல்லாம் பேசி உலக விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ராமகிருஷ்ணன் கொஞ்சம் தூரம் தள்ளி உட்காந்துருக்கார். அவர் அதை கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சிட்டார் சொல்லி ஒரு நிகழ்ச்சி வரும். அம்மா, நான் தட்சிணேஸ்வரத்தில் நல்லா சந்தோஷமாக இருந்தேன், இங்கே அழைச்சிட்டு வந்து இந்த பேச்செல்லாம் கேட்குறதுக்கு வைக்கிறீங்க, என்ன கஷ்டம் இது அப்படின்னு அழறார். ஏன்னாக்கா அது வெறுப்பு கிடையாது, ஒரு அசிங்கத்தை போய் தொடுவீங்களா நீங்கள்? லைக் தட் மனசால் தொட முடியாது. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் குருதேவர் இருக்கிறதுனால தான் கேசவர்கிட்ட போனாக்கா கடவுளை பற்றி பேசலாம், உபனிஷத்தை பற்றி பேசலாம், சாஸ்திரத்தை பற்றி பேசலாம். ஏன்னா அவருடைய லெவல் ஆஃப் திங்கிங் இஸ் டிஃப்ரெண்ட். உலக விஷயங்கள் இது வேணும் சாமி அது வேணும் சாமி அந்த மாதிரி கேட்க மாட்டார். அதனால் அம்மா கிட்ட போய் வேண்டிக்கிறார், அம்மா கேசவருக்கு ஏதாவது ஆகிட்டா நான் யார் கூட பேசுவேன் அப்படின்னு. ஆனால் ரொம்ப வேடிக்கை என்னன்னாக்கா, அப்புறம் கேசவர் போனதுக்கப்புறம் நரேந்திரநாத், ராக்கால் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்களோட குமாரம் போட ஆரம்பிச்சிட்டார், கேசவரே மறந்துட்டார். அது வேற கதை. எனவே அந்த நேரத்தில் அந்த மாதிரி வேண்டியிருக்கிறார். பிறகு ஸ்ரீ ராமகிருஷ்ணர்
அங்கிருந்த பிரதாப் முதலான மற்ற பிரம்ம பக்தர்களிடம் பேசினார். இந்த பிரதாப் யாருன்னாக்கா ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். பிரதாப் சந்திர மஜும்தார் அப்படின்னு நல்லா பேசுவார். கேசவருக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் கொஞ்சம் கீழே, பட் பேசுவார். இந்த சிகாகோ மாநாடு நடந்தப்போ இவரும் அங்கே போய் பேசியிருக்கிறார். பிரதாப் சந்திர மஜும்தார் பெரிய ஒரு பேர் போன ஒரு பேச்சாளர். அங்கே தான் பார்த்தாக்கா இந்த நரேந்திரன் வந்து நிற்கிறான். எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவன் வந்து நிற்கிறான். நீ எங்கே இங்கே வந்து அப்படின்லாம் கேட்டிருக்கார். அப்புறம் நரேந்திரன் அந்த சிகாகோ பார்லிமெண்ட்டில் பேசி உலக புகழ் அடைஞ்ச உடனே இதே பிரதாப் வந்து நரேந்திரனை பற்றி கண்ணாபின்னு அங்கே வந்து எழுதியிருக்கிறார். தன்னால் முடிஞ்ச சேவை. எப்போவுமே எதிர்ப்பிலே வளர்ந்தால்தான் மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எழுத எழுத அந்த ஜனங்களுக்கு இன்னும் விருப்பம் அதிகமாகிடுச்சு. அப்படியா இவர் என்ன பேசுகிறார் பார்க்கணும்னு சொல்லி அதனால் கூட நிறைய பேர் வந்தாங்க சாமியோட லெக்சர் கேட்குறதுக்கு. ஸோ எதிர்ப்பு காட்ட போய் அதுவே வந்து சாமியோட மதிப்பை அதிகப்படுத்துச்சு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆள், முக்கியமான ரோல் விளையாடினவர் தான் இந்த பிரதாப். அவர் எங்கே இருக்கிறார், பேசினார். அருகே அமர்ந்திருந்த மகேந்திரநாத்தை சுட்டிக்காட்டி கேசவரிடம், இவன் தட்சிணேஸ்வரத்துக்கு வருவதில்லை, ஏன் என்று கேளுங்களேன். இதில் மனைவி மக்களிடம் மனம் ஈடுபடவில்லை என்றும் சொல்கிறான் என்ற ஒரு கம்ப்ளைண்ட். சும்மா சொல்கிறான், வீட்டிலலாம் எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் தட்சிணேஸ்வரத்து வர மாட்டேங்கிறான், என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. எதுக்காகனாக்கா மகேந்திரநாத் வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ தான் போவார். எப்போ அவருக்கு லீவு கிடைக்கும். எனக்கு அவர் ஸ்கூலில் இருக்கார். ஸ்கூல் வேலை முடிச்சுட்டு, ஸ்கூல் வேலை எவ்வளோன்னு டீச்சர்ஸுக்கு தான் தெரியும் இல்லையா. வீட்டுக்கு போனால் கூட பேப்பர்லாம் திருத்திட்டு இருப்பாங்க. கனவுல கூட அவங்க பேப்பர் திருத்துவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ சில பேர் சொன்னது. ஏன்னா அதே பேப்பர் வந்து நிற்கும், அதே குழந்தைங்க வந்து நிற்பாங்க. அதுவும் ப்ராப்ளம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிற்பாங்க கனவில். ஸோ டைமே இருக்காது. சாட்டர்டே சண்டே இல்லை வேறு ஏதாவது ஹாலிடே வந்தாக்கா போவார். ஸோ ரெகுலராக வர்றதில்ல. இதை ஏன் ராமகிருஷ்ணத்தை சொல்கிறாருனாக்கா, ராமகிருஷ்ணனுக்கு என்ன ஆசைனாக்கா, நான் எப்போவும் வெட்டி பேச்சை பேச மாட்டேன், இறைவனை பற்றியே பேசுவேன். இவன் வந்தாக்கா, இவன் அதுக்காக தான் வந்திருக்கான், இதை ரெக்கார்ட் பண்ணி ஃப்யூச்சரில் இதெல்லாம் கொடுப்பான். அந்த நல்ல எண்ணத்துக்காக மறுபடியும் அதே கம்பேஷன் வருதுங்க. இவன் வர்றதே இல்லை. கேசவர்கிட்ட ஏன் சொல்கிறார் அப்படின்னாக்கா, மகேந்திரநாத்துடைய மனைவியும் கேசவரும் வந்து இந்த ஒன்று விட்ட அண்ணன் தங்கச்சி மாதிரி. ஒன்று விட்டனாக்கா ஏதோ தூரத்து உறவு. ஒரு காலேஜில் படிக்கிற பொண்ணு தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கா. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு பையன் வந்தான், ஒரு 8 வயசு பையன். அந்த வந்த பொண்ணு கேட்கா, ஏய் சொல்லு, 8 எவ்வளவு அப்படின்னாக்கா அவன் 15ன்னான். கணக்கு டீச்சர். 8 எவ்வளோனாக்கா அந்த பையன் வந்து 15ன்னான். உடனே என் ஃப்ரெண்டுக்கிட்ட, யார் இவன் 8 15 சொல்கிறான், யார் இந்த பையன் அப்படின்னாக்கா இவன் சொல்கிறான், என்னுடைய ஒன்று விட்ட தம்பி அப்படின்னு. ஒன்றை விட்டுட்டான். இது ஒரு ஜோக். ஸோ அந்த மாதிரி இந்த மகேந்திரநாத்துடைய மனைவி வந்து ஒரு ஒன்று விட்ட சகோதரி கேசவருக்கு. அந்த ரிலேஷன் இருக்கிறதுனால கேசவர்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறார் ராமகிருஷ்ணர். இவன் தட்சிணேஸ்வரத்துக்கு வருவதில்லைனாக்கா அடிக்கடி வருவதில்லை, ஏன்னு கேளு. இதில் சும்மா வச்சு சொல்கிறான், மனைவி மக்கள்கிட்ட எனக்கு விருப்பமே இல்லை அப்படி சொல்கிறான், வீட்டிலையே இருக்கான். எப்படி இருக்குது பாருங்கள் கம்ப்ளைண்ட்டில். அதை சொல்லிவிட்டு நீ கேளு அப்படிங்கிறார். இது எதுக்காக அப்படின்னாக்கா, சாஸ்திரத்தில் ஒரு மந்திரம் இருக்குது, எதகரேவ விரஜேத் ததகரேவ பிரவிரஜேத் அப்படின்னு ஒரு மந்திரம். எப்போ மனசில் உங்களுக்கு வைராக்கியம் வருதோ அப்போவே உலக வாழ்க்கையை வெட்டணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். கொஞ்சம் தாமதம் பண்ணால் கூட மறுபடியும் மனசு மாறி போயிடும். நம்முடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் மடத்தில் ஜாயின் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு ஒரு தயக்கம். ஒரு டிவோட்டி வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த டிவோட்டி வந்து அன்மேரிடு, கிட்டத்தட்ட அப்போ அவருக்கு வந்து ஒரு 52 வயசு இருக்கும். ஏதோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் உட்காந்து, அவர் மடத்துக்கு வரக்கூடிய ரெகுலராக வாலண்டியர் உட்காந்து பேச போகிறார், என்ன மடத்தில் ஜாயின் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு. அப்போ இந்த பையன் சொன்னானா, இவனுக்கு 23 24 வயசு, ஜாயின் பண்ணணுன்னு தான் ஆசை சார், எனக்கு ஃபேமிலி லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் வீட்டில் அம்மா இருக்காங்க, வயசானவங்க, யார் பார்த்துப்பா, இல்லை கொஞ்ச நாள் இருந்தால் அம்மா வந்து சப்போஸ் போயிட்டாங்கன்னாக்கா
நிம்மதியாக போய் சேரலாம். இதான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். அவங்க உடம்பு ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு, ஒரு கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கு அப்படி சொன்னப்போ அந்த அன்பர் சொன்னாராம், இப்படி நினச்சி ஏமாந்துடாத, இங்கே பார் அப்படிங்கிறப்போ அவங்க அம்மா வந்து டீ எடுத்துகிட்டு வராங்க, டீயோ காஃபியோ எடுத்துகிட்டு வராங்க. சாப்பிடுப்பா அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு போகிறாங்க. நான் மடத்தில் போய் சேர்ந்தேன். இந்த அம்மா வந்து அந்த சாமிக்கிட்ட வந்து ஒன்று அழுது, எனக்கு யாருமே இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை, ஒருத்தன் தான், நான் இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ தான் இருப்பேன், அது வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் மடத்தில் வந்து சேரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாமியை அம்மாவுடைய கண்டிஷனை பார்த்து, சரி நீ போய் அம்மாவுக்கு சேவ் பண்ணு, அம்மா போனதுக்கப்புறம் நீ வா, நான் ஹெட் குவார்ட்டர்ஸில் பேசி ஒரு ஸ்பெஷல் கேஸில் அட்டம் பண்ணி பார்க்குறேன் அப்படி சொன்னார். வந்துட்டேன். இப்போ வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அவள் இருக்கா. பாரு, காஃபி கொண்டு வந்து கொடுக்குறான். எப்போ போகிறது, நான் எப்போ போய் மடத்தில் சேருது, 52 ஆகிடுச்சு அப்படின்னு வேடிக்கை ஒரு நிகழ்ச்சி இது. பட் உண்மை அதுதான் சொல்கிறார். மனைவி மக்களிடம் மனம் ஈடுபடவில்லைனாக்கா மறுபடியும் அங்கே போகாத, கொஞ்சம் விலகி இரு அப்படின்னு சொல்ல வர்றார். எல்லாருக்குமே போனால் மறுபடியும் அப்படியே மனசு மாறும். எதகரேவ விரஜே, எப்போ மனசு விலகுதோ ததகரேவ பிரவிரஜே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதை மனசில் வச்சுக்கிட்டு இவர் சொல்கிறார். மகேந்திரநாத் எழுதுகிறார், 1 மாத காலமாக குருதேவரிடம் வந்து போய் கொண்டிருந்தார். இப்போ தான் ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போது சில நாட்களாக போகவில்லை. ஏதோ காரணம், வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுதான் குருதேவரின் இந்த பேச்சுக்கு காரணம். சில நாட்களாக வரவில்லை அப்படின்னாக்க, நம்ம சென்னையில் வந்து ஒரு வில்லுப்பாட்டு வித்வான் ஒருத்தர் இருந்தார், நிறைய பேருக்கு தெரியும், சுப்பு ஆறுமுகம் அப்படின்னு. அவர் டெய்லி சென்னையில் இருந்தாக்கா மடத்துக்கு வந்து ஆரத்திக்கு முன்னாடி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவார். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதுக்களை பார்க்கணாதது அதெல்லாம் ஒன்றும் இருக்காதான். அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு தடவை கேட்டாராம், டெய்லி அங்கே போய் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அவர் வீடு எங்கேயோ இருக்குது, நான் போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு கூட, அவங்க பொண்ணு கூட என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக, பாரதியின் பேர் நல்லா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க, பையன் கூட ஒருத்தர் இருக்கார். ஸோ இங்கேருந்து சும்மா ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றதுக்கு போய் இவ்வளோ தூரம் போகிறேன் எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கார். சுப்பு ஆரம்பம் சொன்னாரான், நான் போகலைனாக்கா அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். என்ன ஃபீலிங் பாருங்கள் இல்லை. நம்ம யாராவது நினைக்கிறோமே, ஐயோ மழை வர்ற மாதிரி இருக்குது, குருதேவர் தானே, அவர் அங்கே தான் இருப்பார், நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துடும். பாருங்கள், பெரிய மனசு நமக்கு இல்லை. இவர் சில நாட்களாக போகவில்லை. அதனால் குருதேவரின் இந்த பேச்சுக்கு காரணம்னாக்கா, ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். நான் ஒரு சென்டரில் இருந்தப்போ கொஞ்ச நாள், ஒரு 4-5 நாளைக்கு போயிருந்தேன். எங்கே போனாலும் நமக்கு உடம்பு நல்லா இருக்குனாக்கா மங்களாரத்தி ஈவினிங் ஆரத்தி போய் பார்த்துருவோம். ஏன்னாக்கா இதெல்லாம் வந்து நம்ம சீனியர் சாமிஜி ஒருத்தர் சொல்லுவார், மடத்தில் இருந்தாக்கா மடத்து ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஏன் முடியலைனாக்கா ஓகே, உடம்பு சரியில்லைனாக்கா தட் இஸ் டிஃப்ரெண்ட், அதர்வைஸ் யூ ஹாவ் டு ஃபாலோ. ஏன் இந்த மடத்தோட ரூல்ஸ் எல்லாம் வந்து சாமிஜி வகுத்து வச்சுருக்கார். இஃப் யூ ஆர் ரெஸ்பெக்டிங் தி ரூல்ஸ், யூ ஆர் ரெஸ்பெக்டிங் சாமிஜி ஹிம்செல்ஃப். இஃப் யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங், சாமிஜிக்கிட்ட மரியாதை இல்லைன்னு அர்த்தம். சாமிஜிக்கிட்ட மரியாதை இல்லைன்னா என்ன, குருதேவர் கோவிச்சுப்பார். சசி மகாராஜ் ஜெயந்தி கொண்டாடணும் இல்லையா, வயசான காலத்தில் அவருக்கு உடம்பெல்லாம் வலி, கல்கத்தாவில் இருக்கிறார். அதுக்கு ஏதோ ஒரு ஆயில் தடவுறான் ஒரு பிரம்மச்சாரி. அப்போ அந்த பையன் கேட்டானா, நீங்கள் குருதேவருக்கு இவ்வளவு சேவை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கே இந்த மாதிரி வியாதி? சசிமரா சொல்கிறார், இது குருதேவருக்கு சேவை பண்ணது வேற, பட் ஒரு தடவை நரேன் இந்த வராநகர் மட்டில் இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை, உன்னுடைய குருதேவருக்கு சாப்பாடு கேட்குதா, இப்போவே அந்த படத்தை தூக்கி போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை தூக்கிட்டு போனான். இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே வந்தான் போனான்னு தான் பேசிப்பாங்க. போனான். எனக்கு வந்த கோபம், வேடிக்கையாக தான் அப்படி பண்ணான், என்னுடைய குரு பக்தியை பார்க்குறதுக்காக வேடிக்கையாக தான் பண்ணான். பட் நான் சீரியஸாக எடுத்துகிட்டு நரேன் ஒரு அடிச்சிட்டேன். நரேன் சிரிச்சுட்டே படத்தை என்கிட்ட கொடுத்துட்டான். ஆனால் குருதேவர் கோச்சிக்கிட்டார், என்னுடைய நரேனை நீ அடிச்சிட்டியா, அனுபவி அப்படி சொல்லி அந்த வழி தான் இப்போ அப்படின்னு சொன்னாராம். நரேன் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த சாமி சொன்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து நரேன் வகுத்து வச்சது விவேகானந்தர். இஃப் யூ ஆர் ரெஸ்பெக்டிங் சாமிஜி,
ரெஸ்பெக்ட் தி ரூல்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொன்னார். இது ஒரு பெரிய பாடம் எங்களுக்கெல்லாம். ஸோ ஒரு சென்டரில் போயிருந்தப்போ அங்கே ஒரு பிரம்மச்சாரி மங்களாத்தி வரமாட்டான். நான் கூட கேட்டேன், 2 நாள் பார்த்துட்டு, தெரிஞ்ச பையன், நான் எங்கே போனாலும் சரி நமக்கு கெட்ட பேர் வந்தாலும் வரட்டும் சொல்லிவிட்டு, யாரோ தப்பு பண்ணாக்கா பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. நாட் ஃபார் கிரிட்டிசைசிங் பட் ஃபார் கரெக்டிங். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நமக்கு ஏன் வந்ததுன்னு இருக்காதீங்க. யூ ஆர் டூயிங் சம்திங் மிஸ்டேக், யூ ஆர் அலோவிங் தட் பாய் ஆர் கேர்ள் டு டூ சம் மிஸ்டேக் அப்படின்னு அர்த்தம். கண்ணில் பட்டால் நல்ல விதமாக எடுத்து சொல்லுங்கள், மிரட்டாதீங்க. நல்ல விதமாக எடுத்து சொல்லணும். தப்பு பண்ணுறப்பா இது தப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லணும். அந்த பையன்கிட்ட சொன்னேன், ஏய் மங்களாரத்துக்கெல்லாம் வரலாமே. மங்களாரத்தில் என்ன இருக்குது சாமி, 2 நிமிஷம் அப்படி காட்டுறாங்க. ஒன்றும் மங்களாரத்தில் ஒன்றும் இல்லை, பட் ஹீ இஸ் வெயிட்டிங் டு see you அப்படின்னேன். ஓ, இந்த கான்செப்ட் நல்லா இருக்கே, ஃப்ரம் டுமாரோ ஐ வில் ட்ரை அப்படின்னா. தேங்க்யூ அப்படின்னு நான் இருந்த வரைக்கும் வந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. பட் அட்லீஸ்ட்டு சரியான பாதையை காட்ட வேண்டிய கடமை பெரியவங்களுக்கு உண்டு, சின்னவங்களாக இருந்தாலும் உண்டு. ஸோ இதை சொல்கிற சில நாட்களாக போகவில்லை. அந்த சுப்பு ஆரம்பம் சொன்னார்லையே, அவர் வெயிட் பண்ணிகிட்ருப்பார் என்னை பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் நான் போகிறேன். முகத்தை காட்டிட்டு பாபா பார்த்துட்டேன் வரேன் அப்படி சொல்லிட்டு வருவேன் அப்படி சொன்னாராம். அந்த மாதிரி தக்ஷேஸ்வரத்துக்கு வருவது தாமதப்படுமானால் அது பற்றி தமக்கு கடிதம் எழுதுமாறு ஏற்கனவே குருதேவர் மாவிடம் கூறியிருந்தார். இதையும் சொல்லியிருக்கார், உன்னால் வர முடியாதுனாக்கா லெட்டர் எழுது. ஏதோ ஒரு பிளான் வச்சுருந்தார். ஏன்னாக்கா நாம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஃப்யூச்சரில் எங்கெங்கேயோ கிளாஸெல்லாம் நடக்க போகுது. மயிலாப்பூர் மடத்தில் நடக்கும், கோயம்புத்தூரில் நடக்கும், ஆன்லைனில் நடக்கும். எவ்வளவோ பேர் வந்து கேட்க போகிறாங்க என்னுடைய வார்த்தைகள். பகவத்கீதை எப்படி ஒரு வேத சாஸ்திரமோ அதே மாதிரி இந்த அமுதமொழிகளும் வேத சாஸ்திரம். இதை ரெக்கார்ட் பண்ணி நீ கொடுக்க வேண்டிய கடமை அம்பாள் உனக்கு கொடுத்துருக்கா. முதல்ல பார்த்தப்பவே சொன்னார், நீ காளியோட வேலையை செய்ய வந்தவன். அந்த வேலையில் வந்து ஒரு டிலே ஆகுது, அதனால் இந்த மாதிரி கோவிச்சுக்கிட்டு சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு உடனே அடுத்த ஒரு சாப்டர் ஆரம்பிக்குது. அடுத்த சாப்டர்னாக்கா வேறு ஒரு பண்டிதர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவரை பற்றி குருதேவர் சொல்ல போகிறார். என்ன சொல்கிறார் அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.